அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை திரிதியை ததி சதயம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதன், கும்பராசியில் சூரியன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு சஞ்சரிக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் சேர்ந்ததை பிப்ரவரி மாதமாகும். பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி வருகிறது. ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மகா சிவராத்திரி மிக முக்கியமான இரவாக இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் தம் வாழ்வில் வளர இந்நாள் பெரும் துணையாக இருக்கும். மகா சிவராத்திரி இரவன்று இருக்கும் கோள்களின் அமைப்பு மனித உடலில் இயற்கையாகவே சக்தியை மேல்நோக்கி எழ செய்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 26 புதன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம், பாருங்கள். எதிலும் எப்போதும் எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் உணர்ச்சி மிகுதியாய் முன்கோபத்துடன் விளங்குவதை தவிர்க்க வேண்டும். பல்வேறு விதத்திலும் பல வகையிலும் சோதனை, வேதனை, தன பற்றாக்குறை, சில சமயங்களில் மன உளைச்சல் காணப்படும் போது காணப்பொழுதும் சிந்தனை செயல்பாடும் மாற்றம் ஏற்படும். செயல்தேகம் உண்டாகக்கூடும். கடிகார முள் போல் சுழன்று கொண்டே இருப்பீர்கள். புத்தி கூர்மை, நூதன சிந்தனை செயல்பாடுகள், சமயோஜித ஆற்றல் திறன் இருப்பினும் அலட்சியம், இயலாமை இவைகளால் செயல் தடுமாற்றம் நிகழும். மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் உச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் சுக்கிரன் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கான கல்யாண முயற்சிகள் கைகூடும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் அதிக நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர். கலக்கங்கள் படிப்படியாக மாறும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உள்ளது. இல்லத்தில் நல்ல காரியங்கள் படிப்படியாக நடைபெறும். இடமாற்றம் பற்றிய எண்ணத்தை மாற்றிக்கொள்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு இழந்த வாய்ப்பை மீண்டும் பெறும் யோகம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். இம்மாதம் வராகி அம்மன் வழிபாடு வளர்ச்சி உண்டாக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பொருள் கடனும் பிறவி கடனும் தீரும். ஆண் பலம் பெருகும். பொருளாதாரத்தில் தன நிறைவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் நிலவிய தடை தாமதங்கள் அகலும். வாரக்கடன்கள் வசூலாகும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டபடியான நிரந்தர வருமானத்திற்கான வழி பிறக்கும். அடமான நகைகள் சொத்துக்கள் மீண்டும் வரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை பளு குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மைத்துனரால் ஏற்பட்ட மனசங்கடம் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தாரின் அன்பும் அனுசரணையும் கிடைக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் சேருவார்கள். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் தாமதம் உள்ள தம்பதியினர் உரிய மருத்துவம் செய்ய குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வள்ளி தெய்வானை சமேத முருகனை வழிபடவும். மிதுன ராசி அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக உற்சாகமான வருடம். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புதிய முயற்சிகளால் முழுமையான வெற்றிகள் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். என்றோ வாங்கிய பங்குகள் இப்பொழுது நல்ல லாபத்தை பெற்று தரும். நிலுவையில் உள்ள தொகைகள் கைக்கு வந்து சேரும். மந்தமான தொழில் சூடு பிடிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கும் உயரும். விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தீராத கடனை தீர்க்கும் வழி தென்படும். எதிரி தொல்லைகள் குறையும்.
போட்டி பந்தயங்களில் வெற்றி வாய்ப்பு உறுதி. பங்கு சந்தை ஆதாயம் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும். வீடு கட்டும் பணி துரிதமாகும். சிலருக்கு அரசு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும். பிள்ளைகளின் எதிர்கால நலனிற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ஸ்ரீ நடராஜரை வழிபடவும். மிதுன ராசி அன்பர்களே, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மற்றும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். தந்தையின் கூலி தொழிலாளிகளுக்கு சீரான வேலையும் வருமானமும் கிடைக்கும். சிலருக்கு ஒப்பந்த அடிப்படையிலான வேலை கிடைக்கும். எதிர்பாராத கடன் உதவி கிடைக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். திருமண முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணையின் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். திட்டமிட்ட நீண்ட தூர பயணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் திருமணம், வளைகாப்பு, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிக்கான அறிகுறிகள் தென்படும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். சில பிள்ளைகள் கல்விக்காக குடும்பத்தை விட்டு விடுதியில் தங்குவார்கள். பெண்களுக்கு தங்களின் பூர்வீக வீடு பங்காக கிடைக்கும். சிலருக்கு கண் காது சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவம் செய்ய நேரும். பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளின் விசாரணை தாமதமாகும். பாதியில் நின்ற மீண்டும் தொடரும். நிர்பந்தத்திற்காக ஊர் மாற்றம், இடமாற்றம் செய்ய நேரும். ஸ்ரீ ராமரை பட்டாபிஷேக காட்சியில் வழிபடவும். மிதுன ராசி பெண்களை பற்றி பார்க்கலாம். புகுந்த வீட்டாரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நிலவிய உட்பூசல் குறைந்து அமைதி பூங்காவாகும். தேவையற்ற பேச்சுகள், வாக்குவாதங்கள் குறையும். பேச்சை மூலதனமாக கொண்டவர்களின் வருமானம் உயரும். வருமானம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கைவிட்டு போனதெல்லாம் தேடி வரும். பங்கு சந்தை லாபம், அதிர்ஷ்ட பணம், சொத்துக்கள் என எதிர்பாராத ராஜயோகங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு கணவரால் அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களின் உத்தியோகஸ்தர்களை பற்றி பார்க்கலாம். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியரிடம் ஏற்பட்ட மனசங்கடம், பிரச்சனைகள் தீரும். பணியில் கௌரவம் நிலைத்திருக்கும். வறுமையில் வாடியவர்களுக்கு வாழ்வில் வசந்தம் வீசும். நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான உதவிகளும் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து எண்ணிய பலனை அடைவீர்கள். உத்தியோக பணிகளில் உயர்வு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனது. பச்சை நிறத்திற்கு அதிபதியான புதனை ஆட்சிநாதனாக கொண்ட மிதுன ராசியினர் மீனாட்சி சொக்கநாதரை இந்த மாதத்தில் தரிசனம் செய்து வந்தால் சகல சங்கடங்களும் விலகும்.